ஹார்திக் பாண்டியா ட்ரை பண்ணலன்னு நான் சொல்ல மாட்டேன். மேட்ச் பார்த்தா ஹார்திக் பாண்டியா ட்ரை பண்ணது. பட் ஏதோ ஹார்திக் பாண்டியா வந்து கடுப்புல தான் பேட்டிங் ஆடின மாதிரி எனக்கு இருந்துச்சு. ஒரு சில ஷாட்ஸ் பார்க்கும்போது மயாங்க் மார்க்கண்டே ஒரு ஷாட் இப்படி ஆடுவாரு, ஒரு கையே பேட்ல இருந்து வந்துரும். ரொம்ப அதாவது ஒரு மெத்தட் இல்ல அடிக்கிறதுக்கு. இப்போ கடைசியில கூட இந்த டிம் டேவிட், கடைசியில வந்து ரொமாரியோ ஷெப்பர்ட், திலக் வர்மா, ரோஹித் சர்மா இவங்க எல்லாம் அடிச்சப்ப கூட ஷேப்ப லூஸ் பண்ணல. அவங்களோட கேம் அவங்க ஆடினாங்க. ஹார்திக் பாண்டியா மிகப்பெரிய சிக்ஸ் ஹிட்டர். அவர் ஒரு சிக்ஸ் ஹிட்டிங் மான்ஸ்டர். அத யாராலையும் வந்து மாத்தி சொல்ல முடியாது. சிக்ஸ் ஹிட்டிங் மான்ஸ்டர் ஹார்திக் பாண்டியா. பட் அவர் மென்டலி தன்னை தானே லூஸ் பண்ணிட்டு ஒரு கையை விட்டு ஒரு ஷாட் ஆடுறாரு. ஃபர்ஸ்ட் எடுத்து அதெல்லாம் பாக்குறப்ப எனக்கு வந்து ஐயோ என்ன ஆகுது இந்த மனுஷனுக்குன்னு தோணுது. எனக்கு இப்ப உண்மையிலேயே எனக்கு என்னதுன்னா, எனக்கு வேர்ல்டு கப்புக்கு ஹார்திக் பாண்டியா வேணும். இந்தியா, வெஸ்ட் இண்டீஸ், யூஎஸ்ஏல வேர்ல்டு கப் ஜெயிக்கணும் எனக்கு ஹார்திக் பாண்டியா வேணும். இங்க நம்ம ஹார்திக் பாண்டியா பாண்டியான்னு சொல்லி 3 மேட்சுக்கு அப்புறம் கால் இழுத்துக்கிற ஹார்திக் பாண்டியா எனக்கு வேண்டாம்.